முட்டை தோசை, மீன் குழம்பு, புதினா துவையல். ஓகே, இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் டின்னர் சாப்பிட்றேன். யூஸ்வலாக ப்ரோட்டீன் ஷேக் கொடுத்துட்டு பார்த்தோம். ப்ரோட்டீன் ஷேக்கும் குடிக்க போகிறேன். ஏன்னா ஸ்குவாட்லாம் நல்லா பண்ணேன். கொஞ்சம் மசில்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. ரிப்பேர் பண்ணணும்ல. ரிப்பேர் பண்ணுறதுக்கு சோறு ரொம்ப முக்கியம். மீன் குழம்பு மதியானம் வந்து மீன் வறுவல் சாப்பிட்டேன். நேற்று காலையில் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ண வேலை இருக்குது பாருங்கள், மோசமானது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி. உண்மை. லீலா பேலஸில் பிரேக்ஃபாஸ்ட் அக்கா அண்ணனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பேடு பிடிச்சிட்டு டயர்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பூரி, ஒரு ஆலு பரோட்டா, கீ ரோஸ்ட்டு போட்டு மசால் தோசை எல்லாத்தையும் வச்சு வாங்குன்னு வாங்கிட்டு அப்படியே வந்து மிதமிஞ்சி தூங்கிட்டேன். ஒன்றுமே பண்ண முடியல என்னால். என்ன பண்ணுறது? ஐயோ, அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாதீங்க. அதே மாதிரி ஒரு வாட்டி அனுபவிச்சிருக்கேன். ஃபேட் லாஸ் சேலஞ்ச் பண்ணும்போது அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடல, வெறும் சுடுதண்ணி மட்டும் குடிச்சு டைஜஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் 2 வேளை சாப்பிட்றேன். கொஞ்சம் அப்படியே வீக்கான மாதிரி இருக்குது. பட் ஃபுட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டே இருக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கும் அப்டேட் பண்ணுறேன். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். அப்கமிங் டேஸ் சாப்பிடுங்க. சாப்பிட செஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறத சர்ச் விடுங்க. லவ் யூ.